வைதா இன்றைக்கி என்ன வீடியோ நமஸ்காரம் பண்ணுறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ எடுப்போம் இன்றைக்கு பன்னீர் டிவல். ஓகே, பன்னீர் டிவல் எடுப்போம். இன்றைக்கு தீயகள் இன்றைக்கு பன்னீர் டெவல் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் குடமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், கறி கொச்சிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ? ஒரு 4 கறி கொச்சிக்காய், 2 தக்காளி, வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன், குரோசெட் அது சீவி கழுவி வச்சுருக்கிறேன், எல்லாம் கழுவி தான் வச்சுருக்கிறேன். மற்றது உள்ளி எடுத்து வச்சுருக்கேன், இதை ஸ்க்ரேப் பண்ணணும். இது இஞ்சி இந்த தண்ணி தான் விட போகிறேன். மற்றது சோளம்மா, மற்றது மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மற்றது மிளகாய். பன்னீர் எவ்வளோ எடுத்துங்க? பன்னீர் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேசிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி வெட்டி போட்டு அதுக்கு உப்பு போடணும். உப்பு போட மறந்துட்டேன். உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போட்டால் தான் எல்லாத்துக்கும் ருசியாக இருக்குது. கறிக்கே உப்பு போட்டால் தான் நல்ல ருசியாக இருக்குது. கூட போடாதீங்க, வாயில் பார்த்து போடும். சோயா சோஸ் விடணுமா? சோயா சோஸும் மற்றது தக்காளி சோஸும் விடணும். உரைப்பு சோஸும் விடணும். அது பிறகு செஞ்சு காட்டுறோம். இதுக்கே சோளம் மாவை போட்டுட்டு உப்பும் போட்டு பாருங்க, உப்பு போடுறேன். உப்பும் போட்டு ஒரு கரண்டி உப்பு அளவு, மஞ்சள் தூள் அதுக்கும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் அதுவும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. டேபிள் ஸ்பூனா நீங்கள் கொஞ்சம் கூட போடுறேன்னா போடுங்க. இது இஞ்சி சாறு மட்டும் போடுறேன். விட்டது உள்ளி எடுத்து ஸ்க்ரேப் பண்ணி போட போகிறேன். எத்தனை பல் உள்ளி எடுத்தீங்க? பல்லு 4 எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் 6 பல்லு போடணும். இப்போ 3 உள்ளி தான், 3 பல்லு 4 பல்லி உள்ளு, கொஞ்சம் 3 பல்லி உள்ளும் மெது வச்சு கிடக்கு டெவல் செய்யிக்க போடுறதுக்காக. இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கிளக்கும். இங்கே பாருங்க, இது கரைச்சிட்டேன். இங்கே பாருங்க, இப்படி கரைச்சிட்டு இதை 1 போட்டு அதுக்குள்ளே பொரிப்போம். போட்டுட்டு எடுத்து பொரிப்போம். கரெக்டாக இப்படி செய்வோங்க. இதை 2 வெட்டணும். நடுவில் வெட்டிட்டா சரி. நடுவில் வெட்டலாம், கரையிலையும் பிடிச்சி வச்சுட்டு வெட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன துண்டாக வரும். என்னென்ன வதக்கிறதுக்கு இதுதான் சரி. இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெயை போட்டாச்சு. பக்கத்தில் அந்த பன்னீர் இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒன்றா போடும். ஒன்றா. இப்போ பன்னீர் புரிஞ்சு கொண்டு இருக்குது. இது எப்போ ரக்கிறது? கொஞ்சம் நல்ல அந்த பொன்னிறமாக வரும். அந்த பிறகு ரப்பம். இப்போ அடுத்த செட்டு பன்னீர் ரெடி ஆகிக்கொண்டு. இனி இந்த குடமிளகாயை இப்படி மெல்லிய துண்டாக விட்டுங்க. அப்படி போட இதையும் 2 ஆக்குங்க. இது கடிவட்டாலும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இப்படி பொரிஞ்சிட்டது. பொரிஞ்ச பிறகு எடுத்து நீங்கள் ஒன்றுக்க போட்டுட்டு தனித்தனியாக பிரித்து விடுங்க.
ஆனால் கொஞ்சம் இது கட்டியாக வரலாம், ஒரு கொஞ்சம் அந்த சோளம்மா கொஞ்சம் கட்டியாக வரலாம், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக நிற்கிறது பிரச்சனை. அடுத்ததுக்கு அப்படி வேணும். இதை பாருங்க, இதை பிளந்துட்டு வெட்டிட்டு இல்லை பொழந்துட்டு இதையும் இப்படியே துண்டு துண்டா வெட்டி துண்டு துண்டா வெட்டுங்க. இப்போ வந்து தக்காளி பழத்தை இப்படி வெட்டுங்க. இந்த வெங்காயத்தை வெட்டின மாதிரி எல்லாத்தையும் வெட்டின மாதிரி டெக்னிக்கல் இல்லை, அது கொஞ்சம் இதாக வெட்டினது வெட்டி போட்டு இப்படி வைங்க. இந்த குரசத்தையும் இப்படி செய்வோம். பெருசாக இதண்டிங்களா தண்ணி விடும், தண்ணி விட்டால் அந்த தண்ணியாக நிற்கும். அதுக்காண்டி இப்படி போட்டுட்டு சீவி விட்டு சீவிடும். அதை புலவுங்க, இதை சீவுங்க, இதை வெட்டுங்க, அதை பொரியுங்க, அதை பொரியுங்க. கும்பிபாதம் வேறுங்க இப்படி எடுத்துட்டு போட வேண்டியதுதான். இப்போது அடுத்த பேட்சும் போட்டாச்சு. இப்போது அடுப்பு போடப்படுகிறது. அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விடுபடுகிறது. ஓகே, ஓகே, எண்ணெய் விடுபடுது. ஒரு சொட்டு விட்டா காண். இது உங்களுக்கு சொட்டு தான். விட்டுட்டு தணலை கொஞ்சம் குறைத்து விடவும். தணல், சணல் இல்லை தணல். இதுக்கு பிறகு இதை போடுங்க, வெங்காயத்தை. தக்காளி பழம் போட்டு நன்றாக கலக்கவும் வதக்க வேண்டும். பொன்னிறமாக நீங்க கருவேப்பிலை போடுறேன்னா போடலாம், போடாமையும் விடலாம். நாங்க காஞ்ச கருவேப்பிலை போட போடுறோம். இனி பாருங்க, பெரட்டை போடணும். பெரட்டையும் எது தண்ணி விடுகுதோ அதை முதல் போடணும். இதை போடுங்க, குரோசெட். இங்கிலீஷ் சுக்கினின்னு சொல்லுவாங்க. சுக்கினி. எனக்கு இங்க சுக்கினி சொல்லுவாங்க. சாம்பிரதாயி சுக்கினி சுக்கினி அந்த ரீல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்களே, அதான் ஞாபகம். இதுக்கு கொஞ்சம் உப்பு, ஏன்னா சோயா சாஸ் விடுறபடியா அதுக்குள்ள பெனக்க கிடக்குற கொஞ்சம் உப்பு சொல்லி போட்டு ஃபுல்லா புறத்துக்கு பொசிட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல தான் உங்க மைண்ட் இருக்கு. புறத்துற வேண்டாம் மக்களுக்கு. ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுல அவ்வளோ ஆனந்தம். கறி கொச்சிக்காய் எல்லாம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்து குத்துங்க. கொட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போடும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போடுங்க, கிணக்க போடாதீங்க, கொஞ்சம் போடுங்க. ஓகே, கொஞ்சம் வதங்கணும். இதுக்கே நீ சோஸ் விட வேண்டும். சோஸ் விட வேணும், உரைப்பு சோஸ் கொஞ்சம் கம்மியாகி விடுங்க. ஏன்னா எல்லாம் உரைப்பு சோஸ், சோயா சோஸ் 1 மேசக்கரண்டி 2 மேசக்கரண்டி விடுங்க சோயா சாஸ். மற்றது தக்காளி சாஸ், கிச்சப் தாராளமாக விட்டுக்கோங்க. நல்ல ஒரு சவுண்ட் ஒன்று விட்டு வருது. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பிறகு டெவலப் போடுங்க. பன்னீரை போடுங்க. ஆமாம், டெவலப் போடுங்க. இது கொஞ்சம் இதண்டோன்னு பன்னீரை போடுங்க. இங்கே பாருங்க, நீ பன்னீர் போட்டாச்சு.
பன்னீர் போட்டுட்டு அதோட எல்லாத்தையும் கலந்து விட்டு அடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நீங்க இது நூடுல்ஸோட சாப்பிடலாம், சோறோட சாப்பிடலாம், ரொட்டியோட சாப்பிடலாம், டவுனும் சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கு. இதுக்குள்ள இஞ்சி பொடியும் இஞ்சி துருவினதும் உள்ளி துருவினதும் போடணும். போட்டுட்டு நாங்கள் எடுக்க மறந்துட்டோம். இனி சாப்பிட வேண்டியதானு பாருங்க. டவல் ரெடி, பன்னீர் டவல். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.